அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் பாபு கிருஷ்ணமூர்த்தி. சென்னையில் வசித்து வருகிறேன். இந்த சேனல் தொடங்கியதன் நோக்கம் ஜோதிடத்தை பற்றி விளக்கங்கள், நேர காலங்கள், அதனை பற்றி மற்றும் அவர்களுடைய சந்தேகத்தை தீர்க்கும் விதமாக இந்த சேனல் முற்றிலும் தொடங்கப்பட்டுள்ளது. நமது ஜோதிட நிலையம் சென்னை வானகரம் ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதிட நிலையம் என்ற பெயரில் நடத்தி கொண்டு வருகிறோம். ஜோதிட நிலையத்திலே ஜாதகம் கணித்து தருவது மற்றும் நேர காலங்கள் பார்த்து சொல்வது, எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வது என்ற நல்ல நாள் பார்த்து சொல்வதில், திருமண பொருத்தம் மற்றும் வீடு கட்டுவதற்கான வாஸ்து சாஸ்திரம் என அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் மக்களுக்கு என்ன தேவையோ அதை நல்ல முறையிலே செய்து கொடுத்து வருகிறோம். இன்றைய தினம் நமது முதல் வீடியோவாக நமது சேனலிலே பாரம்பரியமான விஷயங்களை பற்றி நாம் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே பொங்கல் திருநாள் நாளை மறுதினம் தொடங்க இருப்பதால் இந்த நன்னாளிலே பொங்கல் திருநாள் எப்படி பொங்கலை நாம் கொண்டாடுகிறோம், எந்த விதத்தில் பொங்கல் திருநாள் வந்தது, போகி பண்டிகை என்றால் என்ன, அதனுடைய விளக்கங்களை இன்றைய தினம் நமது வீடியோவில் பார்ப்போம். முதலில் போகி பண்டிகை என்றால் பழையன அனைத்தும் கழிதலும், பொங்கலுக்கு புதியன புகுதலும் என்று ஒரு மரபு உண்டு. பழையன கழிதலும் என்றால் வீட்டில் உள்ள குப்பைகளை மற்றும் தேவையில்லாத பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு சென்று போடுவது, அதுதான் பழையன கழிதலும். புதியன புகுதலும் என்பது புதிதாக வாங்கக்கூடிய பொருட்கள் மற்றும் ஆடை ஆபரணங்கள் அனைத்தும் கொண்டு வந்து திருநாளிலே வைப்பது தமிழர்களின் மிக அரிய பண்பாடாகும். ஆகையினாலே போகி பண்டிகை என்று, அதனால்தான் போகி பண்டிகை என்று பழைய வாய்கள் மற்றும் தேவையில்லாத பொருட்களை கொண்டு அதிகாலையிலே 4 மணிக்கெல்லாம் போகி வெளியில் சென்று கொடுக்குவோம். அக்னியில போடுறதுதான் போகி பண்டிகை. ஆகவே பழைய பொருட்களை, தேவையில்லாத பொருட்களை கழித்து விடுவதுதான் போகி பண்டிகை. மறுநாள் பொங்கல் பண்டிகை என்று அனைத்து தமிழர்களாலும் கொண்டாடப்படும் இந்த திருநாள், பொங்கல் திருநாள் எப்படி வந்தது? தமிழர்களின் பண்பாட்டு விழாவான இந்த பொங்கல் திருநாள் உழவர்கள், அந்த காலத்திலே உழவர்கள் தங்களுடைய உழைப்பிற்கும் தங்களுடைய உழைப்பிற்கு உறுதுணையாக இருந்த இயற்கைக்கும் மற்றும் கால்நடைகளுக்கும் மற்றும் சூரிய பகவான் சாயாதேவி சமேத சூரிய நாராயண சுவாமி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானுக்கு நன்றி செலுத்தும் விதத்திலே இந்த பொங்கல் திருவிழாவாகப்பட்டது அன்றைய நாளிலே தொடங்கப்பட்டது. மன்னர் காலத்திலேயே பொங்கல் திருவிழா பல வகையான பெயர்களுடன் தொடங்கப்பட்டது. முதல் பெயராக அறுவடை திருவிழா என்று இதற்கு பொங்கல் திருவிழாவிற்கு பெயர். அறுவடை திருவிழா என்றால் என்ன? வருடம் முழுதும்
நெல் சாகுபடி செய்து அந்த நெற்கதிர்களை அறுவடை செய்து அந்த நெல்லை கொண்டு போய் குத்தி, நெல்லை குத்துனா அரிசியாகும். அந்த அரிசியை, புது அரிசியை கொண்டு வந்து புது பொங்கல் பானையிலே, மண்பானை தான் அப்பெல்லாம், மண்பானையிலே அரிசியை போட்டு பொங்கல் வைப்பது தை பொங்கல் அன்று பொங்கல் வைப்பது வழக்கம். அப்படி புது அரிசி புது பானையோடு புது பொலிவுடன் இந்த அரிசியை பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு நைவேத்தியம் செய்து அதனோடு கால்நடைகள், நமக்கு அந்த நாட்களிலே கால்நடைகள் இல்லாத வீடுகளே இருக்காது. உதாரணத்துக்கு விவசாயம் செய்யும் அனைத்து தரப்பினர் வீட்டிலும் கண்டிப்பாக கால்நடைகள் இருக்கும். விவசாயம் அல்லாத வீட்டிலும் கூட பசுமாடுகள் கண்டிப்பாக இருக்கும். ஆகவே இந்த பசுமாட்டிற்கும் காளைக்கும் பொங்கலை, நைவேத்தியம் செய்யப்பட்ட அந்த பொங்கலை கால்நடைகளுக்கு கொடுப்பது வழக்கம். இது ஒரு நன்றி செலுத்தும் தினமாக கொண்டாடப்படுகிறது. மேலும் மார்கழி மாத முடிந்து தை மாதம் முதல் நாள் அன்று சூரிய பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார், பெயர்கிறார் என்று சொல்லுங்கள். அந்த பெயர்ச்சியாகப்பட்டது தை மாதம் முதல் நாளாகிய தை திருநாள், தை பொங்கல் அன்று நடைபெறுகிறது. இந்த சூரியன் மாறும் இந்த நிகழ்விற்கு பெயர் தான் பொங்கல், மகர சங்கராந்தி என்று பெயர். நமது தமிழ்நாட்டிலே பொங்கல் பண்டிகை, உழவர் திருநாள், அறுவடை நாள் என்றெல்லாம் இதற்கு பெயர். ஆந்திர மாநிலத்திலே மற்றும் கர்நாடக மாநிலத்திலே அவரவர் இடத்துக்கு ஏற்றால் போல இந்த பொங்கலுக்கு பெயர்கள் வேறு வகைப்படும். மகர சங்கராந்தி என்பது மேலும் ஒரு பெயராகும். ஆகவே இந்த மகர சங்கராந்தி தினமாகிய இந்த வருடம் நமக்கு 14ஆம் தேதி, தை மாதம் 1ஆம் தேதி, ஆங்கில மாதம் 14ஆம் தேதி, 14/1/2025 செவ்வாய்க்கிழமை வளர்பிறை, தேய்பிறை, பிரதமை திதி, பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம், விஷ்கம்பம் நாமயுகம், பாலவ நாமகரணம், கடகராசியில் சித்தயோகம் கூடிய நன்னாளிலே சனி ஓரை கூடிய சுப நன்னாளில் காலை 11:58 மணிக்கு சர லக்னத்தில், சர லக்னம் என்றால் மேஷ லக்னம், மேஷ லக்னத்திலே சூரிய பகவான் மகர ராசிக்கு பிரவேசிக்கிறார். ஆகவே அன்று காலை, செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் சுக்கிரஹோரையில் கும்ப லக்னத்தில் புது பாத்திரம் அல்லது புது மண் பானையிலே கிராமத்திலே இருப்பவர்கள் வீட்டுக்கு வெளியே சாணம் தெளித்து கோலமிட்டு அங்கு அடுப்பு தயார் செய்து கொண்டு அதிலே பொங்கல் பானைக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து பானை கொண்டு அடுப்பிலே வைத்து பொங்கல் செய்வார்கள். நகரத்திலே உள்ளவர்கள் இருக்கும் இடத்திலேயே இருக்கும் அடுப்பிலே, கேஸ் ஸ்டவ்லே தங்களுடைய பொங்கல் பாத்திரத்தை காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் சுக்கிரஹோரையிலே பொங்கல் செய்யும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆண்டு சூரிய பகவான் சித்த யோகத்திலே பிரவேசிப்பதால் எல்லாம் நன்மையாகவே உண்டாகும். மற்றபடி இவ்வாண்டு எப்படி இருக்கும் என்பது குறித்து நாம் அடுத்த
வீடியோவில் சொல்கிறேன். பொங்கல் பானை 8 மணி முதல் 9 மணிக்குள் பொங்கல் பானை வைத்து பொங்கல் செய்து காலை 10:30 மணி அளவிலே நமது வீட்டிலே பூஜை அறையிலே சூரியன் கோலமாவிலே சூரியன் வரைந்து அதன் மேலே பொங்கல் செய்த பானையை கொண்டு போய் அங்கு வைத்து கரும்பு, வெத்தலைப்பாக்கு, பழம், மஞ்சள், இஞ்சி மற்றும் தேங்காய், பழம் அனைத்தும் வைத்து மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து பிள்ளையார் பூஜை செய்து பிள்ளையாருக்கு தூபதீபம் காட்டி வெற்றிலைப்பாக்கு பழம் நைவேத்தியம் செய்து அதைத் தொடர்ந்து சாயாதேவி சமேத ஸ்ரீ சூரியநாராயண சுவாமிக்கு அக்ஷதை புஷ்பம் கொண்டு பூஜை செய்து தேங்காய் உடைத்து கற்பூரம் ஏற்றி அங்கு வைக்கப்பட்டிருக்கிற பொங்கலை நைவேத்தியமாக சூரியநாராயண சுவாமிக்கு நைவேத்தியம் செய்து கற்பூர ஆரத்தி காட்டி அக்ஷதை புஷ்பம் எடுத்துக்கொண்டு 3 முறை பிரதட்சணம் செய்து சூரியநாராயண சுவாமி மற்றும் குலதெய்வத்தை மனதிலே இணைத்துக் கொண்டு அக்ஷதையை போட்டு அந்த பிள்ளையார் கூட போடலாம். அக்ஷதையை போட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்து கொண்டு 3 முறை பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று சொல்ல வேண்டும். அதனைத் தொடர்ந்து அங்கு வைத்திருக்கும் பொங்கல் பானையிலிருந்து சிறிதளவு பொங்கல் எடுத்துக்கொண்டு பக்கத்துல பசுமாடு இருந்தால் பசுமாட்டுக்கு கொடுக்கவும், 2 வாழைப்பழமும் பசுமாட்டுக்கு கொடுக்கவும், வாழை இலையில வைத்து கொடுக்கும். நெட்டிலையோ கையில கொடுக்க வேண்டாம். வாழை இலையில கொஞ்சம் சக்கரை பொங்கல் வச்சு இந்த வாழைப்பழம் தனியா கொடுக்கும். பசுமாட்டுக்கு கொடுத்து நமஸ்காரம் செய்து கொண்டு வந்து காக்கைக்கு கொஞ்சம் சாதம் வைத்து விட்டு பிறகு அனைவரும் போஜனம் செய்யணும். போஜனம் செய்யணும்னுட்டு எல்லாரும் சாப்பிடணும். ஆகவே இந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இந்த முறை செவ்வாய்க்கிழமை என்று தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். செவ்வாய்க்கிழமை என்பது முருகனுக்கு உகந்த நாளாகும். ஆகவே செவ்வாய்க்கிழமை நல்ல நாள் தான். ஆகவே பொங்கல் வைக்கும் தாய்மார்கள் அனைவரும் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் சுக்கிர ஹோரையிலே கும்ப லக்னத்திலே பொங்கல் வைத்துக் கொள்ளவும். அதே போன்று வரக்கூடிய நாளை மறுதினம் பொங்கல் மேற்கு நோக்கி பொங்கும். அனைவரும் கவனிக்கவும். பொங்கல் நாளை மறுதினம் பொங்கல் வைக்கும் போது மேற்கு திசையை நோக்கி பொங்கல் பொங்கும். 90% மேற்கு திசையை நோக்கி தான் பொங்கும். கவனிக்கவும். கிழக்க பார்த்து பொங்கினாலும் தப்பு இல்லை. மேற்கு திசையை பார்த்து பொங்கிச்சுன்னா ரொம்ப சிறப்பான விஷயமாகும். 10:30 மணிக்கு மேல் சூரிய பகவானுக்கு படைத்து பொங்கலை நல்ல முறையிலே சிறப்பான முறையிலே அனைவரும் கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். பசுவிற்கு வாழை இலையிலே சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் வைத்து பசுவிற்கு கொடுக்கவும். ஏன்னா கால்நடைகளுக்கு பொங்கல் மிகவும் முக்கியமான ஒரு தருணம், முக்கியமான விஷயமாகும். ஆகையினாலே நம்மையும் நம்மை சார்ந்த அனைவரையும் அன்போடு நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். இயற்கையும் கால்நடைகளும் நமக்கு இந்த நாட்களிலே நிறைய நமக்காக உதவி இருக்கிறார்கள். ஆகவே நம்ம அனைவரையும் நாம் மகிழ்ச்சியோடு வைத்திருக்க வேண்டும். ஆகவே அனைத்து தாய்மார்களும் அனைத்து பொதுமக்களும் எனது நண்பர்களும் அனைவரும் நான் சொன்ன இந்த முறையிலே இந்த முறை பொங்கல் பானை வைத்து பொங்கல் செய்து சூரிய பகவானை நமஸ்காரம் செய்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100 ஆண்டு சீரும் சிறப்புமாக சந்தோஷமாக ஆரோக்கியமாக உங்கள் குடும்பத்தோடு நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி சூரிய பகவானை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.